26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று கிருத்திகை மற்றும் ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் காலை 10:07 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. இன்றைய திதிகள் அதிகாலை 4 மணி வரையிலும் தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 10:07 மணி வரையிலும் ஹஸ்தம், அதற்கு பின்பு சித்திரை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவுடன் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது. சந்திரன் உச்சபலம் பெற்று அமைந்திருக்கிறார், குரு உச்சபலம் பெற்று இருக்கிறார். ஆகவே சந்திரனும் குருவும் உச்சமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்திருப்பதும் சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்திருப்பதும் ஒரு நல்ல கிரக சேர்க்கையாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களினுடைய ஜப தபங்களை செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள். தீட்சை எடுத்து கொள்ளுவதற்கோ அல்லது உங்களினுடைய ஆன்மீக குருவை சென்று நமஸ்காரம் செய்வதற்கோ ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்து துர்க்கையை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய 7.5 சனியினுடைய பாதிப்பில் சனியினுடைய பார்வை தாக்கம் குறையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரனும் செவ்வாயும் ராசியில் இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகளை கொடுக்கலாம். ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில மனக்குறைகள் இருக்கலாம். சந்திரனும் செவ்வாயும் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பது தன லாபத்தை உயர்த்தும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தருவதாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த நட்பு மற்றும் நட்பு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு குழப்பங்கள் தீர்ந்து மன திருப்தி ஏற்படும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வந்து போகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் சுப காரியங்கள் மனதிற்கு திருப்தியாகவே ஏற்பாடு செய்யப்படும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்தில் திருமண வைபவங்கள் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். ராசிநாதன் புதன் ராசியிலேயே இருப்பதும் மற்றும் சூரியன் அவருடன் சேர்ந்து இருப்பது பல வகையான ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட குழப்பங்களுக்கும் நல்ல விடை உண்டு. 2ஆம் இடத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் பல வகையான குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய நாளாக அமைகிறது. மாலை நேரம் உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளினுடைய பாசங்கள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பதும் ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பதும் குரு சந்திர யோகமாக அமைகிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு இன்று நினைத்த காரியத்தை ஜெயித்து கொடுப்பார். குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. இன்று நாள் முழுவதும் நீங்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபடலாம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவதும் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு.
இன்றைய நாளில் உங்களினுடைய இல்லங்களில் வருகை தருபவர்களுக்கு அன்னம் கொடுப்பதும், இன்று பசுமாடுகளுக்கு நல்ல ஒரு தானத்தை கொடுப்பதும் உங்களினுடைய மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் லாபத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பதாகவே அமைகிறது. ராசியில் சுக்கிரனும் கேத்துவும் சேர்ந்திருப்பது சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மன ரீதியாக சில குழப்பங்களுக்கு விடை கொடுப்பார். இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் விலகும். இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கடன் முயற்சி வெற்றியை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதும் குரு லாபத்தில் இருப்பதும் வியாபாரிகளுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் புதிய வேலை தேடுதல் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவான் சில சுப செலவுகளை கொடுக்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் சொத்து விவகாரங்களோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையோ பேசாமல் இருப்பது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் பெறுவதற்கு ஏகாதேசி தினமான இன்று பெருமாளை வணங்கி மற்றும் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்யலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிநாதன் சுக்கிரன் கேது பகவானுடன் சஞ்சாரம் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் இன்றைய நாளில் உங்களினுடைய சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் இன்று நீங்கள் எடுக்கிற காரியம் அனைத்தும் வெற்றி அடையும். பல மாதங்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில வேலைகள் இன்று நிறைவேறும். இன்று அரசு பணியில் இருப்பவர்கள் உங்கள் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் குறையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் காதலர்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கணவன் மனைவியிடையே சில மன போராட்டங்களை கொடுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்திலேயும் நண்பர்களிடத்திலேயும் சில சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம். இன்று நாள் முழுவதுமே உங்களினுடைய எண்ணங்கள் உயர ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆன்மீக ஆர்வங்களும் இருக்க மனதளவில் இருக்கக்கூடிய சில சஞ்சலங்கள் குறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடன்காரர்களின் தொல்லை குறையும். இன்று நரசிம்மர் சுவாமியை வணங்கினால் உங்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றி அடையலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப காரியங்களுக்கான தடைகளை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். 6ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் சஞ்சாரம் செய்வது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளையும் தீர்க்க வழி பிறக்கும். இன்றைய நாளில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இருப்பது பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டம் விலகும். மகர ராசி அன்பர்களுக்கு அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். இன்று உங்களினுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திடீர் பிரயாணங்கள் உண்டு.
உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பல நாட்களாக இருந்து வந்த வேலைகள் அனுகூலமாக முடிவடையும். வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியான இன்று பெருமாளை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. மீனராசி நேயர்களுக்கு பல போராட்டங்கள் இன்று தீரும். இன்றைய நாளில் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் இன்று உங்களினுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் விலகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து விவகாரங்கள் போன்றவற்றில் சுமூகமாக முடிக்கலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.